ஆண்டவர் இந்த உலகத்தின் அதிபதி அல்ல. அவருடைய ராஜ்யம் இங்கே உள்ளது அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய எதிரியாகிய பிசாசு ஆளுகிற இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை அவர் நடமாட செய்திருக்கிறார் என்பது உண்மைதான். நம்மிலே அவர் அதை வைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவராக இருப்பார். ஹல்லேலூயா. நம்மளை தான் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அவருடைய ராஜ்யமாய் நடமாட வைத்திருக்கிறார். பிசாசுக்கு சவால் விடுகிற ஆட்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவனுக்கு பிரச்சனையே நம்ம தான். இந்த ராஜ்யத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அவன் துடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால தான் கர்த்தர் திருச்சபையை கொடுத்துருக்கார் அந்த உலகத்தில். இங்கே உங்களை பயிற்சி வைக்கிறதற்காக, வேதத்தை போதித்து ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நடத்துவதற்காக. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும். என்ன சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கெல்லாம் ஒன்றுமே ஏறாது. இருந்தாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப அப்படியே கைவிழுகிற தேவன் அல்ல. அவர் நெறிந்த நாளலை முறிக்கிற தேவன் அல்ல. அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்கிற தேவன் அல்ல. அவர் திரும்ப 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 நம்முடைய விளக்கு தண்டுக்குள் இருக்கிற கரிந்து போனதான தண்டுகளை அகற்றி நம்மை கொழுந்து விட்டு இந்த உலகத்தில் எரி அவர் வைத்து கொண்டே இருக்கிறார். நம்மை தோல்வியோட முடிய செய்கிற தேவன் அல்ல. அவர் நமக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.